ஹேய் டீ சாப்பிடலாமா? அண்ணா நான் வாங்கடா வரோம். அண்ணா டீ குண்ணா. நான் குளிர். சீரகுண்ணா. எல்லாருக்கும் போடணா. இந்தா குடி. இல்லைங்க வேணாம். வேணாமா? அடிக்கிற குளிருக்கு சூடா அந்த டீயை குச்சனா சூப்பரா இருக்கும். இந்தா குடி. இல்லை நோ தேங்க்ஸ். நான் டீலாம் குடிக்கிறது இல்லை. என்னடா பால்டப்பா டீ குடிக்க மாட்டேன்றான். இது ஹைஜீனிக் இல்லைங்க. இதை நீங்கள் குடிக்காதீங்க. அப்படின்னா? அப்படின்னா சுத்தமான டீ இல்லைன்னு அர்த்தம். இப்போ புரியுதா? ம். ஏய் கயன்றோமா? டேய் லவ் பேர்ட்ஸ் 2 பேரையும் தனியாக விடுவோம்டா. நாமளாக இருக்கணும்னு தெரிஞ்சும் எவ்வளோ ரகசியமாக பேசியிருக்காங்கன்னு பாரு. ம். நான் சொல்கிறத மீறி நீங்கள் குடிச்சிங்க நாளைக்கு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பீங்க. ம். ஓ ஓகே ஓகே. சத்யா அப்படின்னா கிளம்புட்டா? ஏன்டா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? இன்னும் லேட்டா பண்ணா எங்க அம்மா வண்டியா திட்டம். இருங்கடா நானும் வந்துடுறேன். என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? தனியாக அங்கே விட்டு போகிறோம். அதான் சார் இருக்கார்ல. சரி சத்யா நீங்கள் பேசிட்டு வாங்க. நாங்கள் போயிட்டு இருக்கோம். அண்ணா பாய் வாடா போலாம். டேய் கரெக்டா அரசத்தியா பேசி ஒரு முடி கரெக்டா. பாய். என்னத்த பேச சொல்றானுங்க? அவனுக்கு பாட்டுக்கு விட்டு போறானுங்க. சரி ஓகே நானும் கிளம்புறேன். என்னதே கிளம்புறீங்களா? ஏங்க இருங்க. நீங்கள் பாட்டு என்னை விட்டு போகிறீங்க. நீ வீட்டுக்கு கிளம்பு. என்னது வீட்டுக்கா? நான் எப்படி போகிறது? கார் அங்கே நிற்குது, அங்கே நிறைய நாயும் நிற்குது. பயமா இருக்காதா? இவ்வளோ வளர்ந்துருக்கிறியே, நாய்க்கு போய் பயந்துன்னு இருக்க? அது ஓ நீ கற்பாம்பூச்சிக்கே பயந்தவன்ல, நாய்க்கு பயப்படாம இருப்பியா? அது அப்படி இல்லை. வாங்க வாங்க சீக்கிரம் டைம் ஆச்சு வாங்க போலாம். ஏங்க எங்க ஓடுறீங்க? இது நம்ம கம்பெனி போஸ்டர் ஆச்சு. என்ன நீங்க எதுக்கு போஸ்டர் எல்லாம் ஒட்டின்னு இருக்கீங்க? நீங்க அந்த செக்யூரிட்டி வேலை தானே பார்த்துன்னு இருந்தீங்க. ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால வேணான்ட்டாங்க. அது வகுத்துக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு இல்லைனாலும் என் பொண்டாட்டிக்காவது நான் வேலை பார்த்தானே ஆகணும். உங்களுக்குன்னே யாருமே இல்லை சத்யா. வாரத்துக்கு 1 நாளோ 2 நாள் தான் இந்த வேலை கிடைக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாக ஒட்டினா தான் ஒரு 500 ரூபா கிடைக்கும். 500 ரூபாயா? நம்ம கிட்ட ஏரியாவுக்கு 2500 பில்லு போடுறானுங்க. பெரியவரே ஏரியாவுக்கு 2500 தானே? எல்லாருக்கும் கமிஷன் போய் எனக்கு அவ்வளோதான் கொடுப்பாங்க தம்பி. சரிம்மா என் வேலையை பார்க்குறேம்மா. இப்போவே லேட் ஆகி போச்சு. தாத்தா ஐயோ காலில் அடிபட்டிருக்கு. முதல்ல அது என்னன்னு பாருங்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா. விடியறதுக்குள்ள எல்லா போஸ்டையும் ஒட்டி ஆகணும். என்ன தாத்தா ஒட்டலன்னா என்ன கழுத்தி அறுத்துற போறானுங்க. காலை முதல்ல என்னன்னு பாருங்க. இல்லைம்மா 500 ரூபா காசு வாங்கிட்டேன். தொழிலுக்கு துரோகம் பண்ணக்கூடாதும்மா.
ஒட்டலனா தானே நீங்க போய் ஆஸ்பத்திரியில காலுக்கு என்னன்னு பாருங்க, நான் பாத்துக்கிறேன். போங்கன்றல்ல. பாவம் ஏங்க ம். இருந்தாலும் உங்களுக்கு செம்ம தில்லுங்க, வேற லெவலுங்க. நான் 2 தெரு தாண்டி வருவேன் நாய்க்கு பயந்து உங்களை துணையா கூப்பிட்டேன். நீங்க என்னடானா தனியா எல்லா போஸ்டும் தெருவா போய் ஒட்ட போறீங்க. சூப்பர். யாரு தனியா போறா? ஓ உங்க மைண்ட் வாஷை கேட்ச் பண்ணிட்டேன். உங்க கூட 4 பேர் சுத்திட்டு இருப்பானுங்களே, இந்த தக்காளி வெங்காயம் இவங்கெல்லாம், இவனுங்கெல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒட்ட போறீங்க. கரெக்டா? எதுக்கு? அதான் நீ இருக்கல. என்னது நானா? ஆமா, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்படிதான் தெரியுது. இந்த இது புடி. போலாமா? வா 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 வா. எடு எடு, சீக்கிரம் எடு. இருங்க இருங்க எடுக்கிறேன். ஐயோ எங்க என்னாச்சு? சைக்கிள் ஸ்டாண்ட் போட முடியல. அது ஸ்டாண்டு ப்ராப்ளம் இல்லைங்க, ரோடு ப்ராப்ளம். மேடு பள்ளமா இருக்குல்ல, அதனால தான். ஏங்க நீங்க ஒன்று செய்யக்கூடாது, அப்படி தூரமா போய் ஏன் ஸ்டாண்டு போடக்கூடாது? நான் இந்த போஸ்ட் எல்லாம் தனியா ஒட்டிட்டு வந்துடுவேங்க. யாரு நீ? எஸ். தனியா போஸ்ட் ஓட்டிடுவ? ம். அதெல்லாம் ஒண்ணும் வேணா, நீ போஸ்டரை கீழ்ச்சிருவ. நானும் வரேன். சே என்னங்க நீங்க, நான் சொன்னா கேட்கவே மாட்டீங்க. ம்? போங்க, நான் ஒட்டிட்டு வரேன் சொல்றேன்ல. ஒட்டிட்டு வரேன் சொல்றேன்ல, போங்க. போங்க. ச்சே. அமுல் பேபி இப்படிலாம் டென்ஷன் ஆகாதே. ஏன் திடீர்னு ஓவரா சீன் போட்டுச்சு? இந்த முதுவை மறைக்கணும்.